ராகி அதாவது கேவரு மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு விஸ்கர் வச்சு. ராகி தயிர் கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தண்ணி பற்றாமல் இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன். அதாவது இட்லி மாவோட கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கணும். ஸோ இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவுக்கு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, தரன்னு ஓடிடும், கஞ்சி மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணியிருக்கேன். அது உருகுனதுக்கப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்குறேன். இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பைட் பண்ணும்போது கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம், கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்சுருக்க ராகி மாவை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இதுலேருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் கிண்டணும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கட்டி பிடிக்காது, எல்லாம் ஒன்றா கலந்து வரும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஊற்றிட்டு கிண்டாமல் விட்டிங்கன்னா அங்கங்கே நின்றுக்கும். ஸோ கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அது ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்டேஜில் நல்லா களி மாதிரியே ஒட்டாமல் அப்படியே உங்கள் கரண்டி நீங்கள் எந்த பக்கம்லாம் சுற்றுறீங்களோ அது கூடவே வரும். ஸோ கம்ப்ளீட்டாக பேனில் ஒரு சொட்டு கூட ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இன்னும் கரெக்டாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், அது ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த புளி வாசனை வரும். புளியோதரை இந்த மாதிரிலாம் இந்த புளி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அந்த வாசனை வரும். அது வந்துச்சுன்னு சொன்னால் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டுக்கு மாதிரி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ராகி வந்து நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் வயிறும் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் பச்சை மிளகா அப்படி தான் சேர்த்துக்கலாம். பட் காரப்பொடியெல்லாம் சேர்க்காதீங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தாளிக்கும் போது 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.